நம்ம மரணத்துக்கு அப்புறம் கூட நம்ம கூட வர ஒரே ஆபரணம் எது தெரியுமா? பச்சை குத்துறது. தமிழ்ல இத பச்சை குத்தல்னு சொல்றாங்க. இதுவே மத்திய இந்தியால இது கோட்னான்னு சொல்றாங்க. இது ஒரு பண்டைய கலையா பார்க்கப்பட்டுச்சு. நீ யாரு, நீ எந்த ஊரை சேர்ந்தவன், உன்னை எது காக்குது, இது எல்லாமே தோல்ல பதிச்சுக்கிற ஒரு கலையா பார்க்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டுல நீலகிரியில இருக்கிற தோடா பழங்குடி மக்கள் சிறு புள்ளிகளும் கோடுகளையும் தங்களோட கை முனைகள்ல பதிச்சுப்பாங்களாம். முக்கியமா பெண்கள் பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை பதிச்சுப்பாங்களாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அவங்களோட டாட்டூ சிம்பிளை தான் அவங்க எம்ப்ராய்டரி டிசைனாவும் பயன்படுத்தியிருக்காங்களா. அது ஏன்னா அவங்களோட ட்ரைபோட ஐடென்டிட்டி சிக்னேச்சரா பார்க்கப்பட்டிருக்கு. அடுத்து நரிக்குறவர் சமூகம் இவங்களை ஒரு படி மேலேனே சொல்லலாம். ஏன்னா இங்க பச்சை குத்துறதுக்காகவே பெண் கலைஞர்கள் இருக்காங்களாம். இவங்கள பச்சை குத்தல்னு தனியா அடையாளம் படுத்தி சொல்றாங்க. இங்க மூங்குரா அப்படின்ற ஒரு கருவியை வச்சு தங்களுடைய கைகள்லயும் கால்கள்லயும் கோல வடிவங்களை பச்சை குத்திப்பாங்களாம். இப்போ இந்தியாவோட முக்கிய இடமான மத்திய பிரதேஷ்லயும் சத்தீஸ்கர்லயும் பைகா பழங்குடி மக்கள் இருக்காங்க. இதுல பெண்கள் உடல் வடிவங்களை அடர்த்தியா பதிச்சுப்பாங்களாம். பஸ்தர்ல இருக்கிற மரியா மற்றும் முரியா பழங்குடி மக்கள் அவங்களுடைய கையிலையும் கால்லையும் ஜியோமெட்ரிக் ஷேப்ல பச்சை குத்திப்பாங்களாம். அவங்க போடுற ஒரு கோடும் அவங்களுடைய சமூகத்தை பத்தியும் அவங்களுடைய முதிர்வை சொல்ற ஒரு உணர்வு சின்னமா பார்த்திருக்காங்க. கோன் பழங்குடி மக்கள் இவங்க மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா பகுதியில வாழ்ந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே நகைகளை கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியாதுன்ற காரணத்துக்காக பச்சை குத்திருக்காங்க. அதுவும் என்னெல்லாம் பச்சை குத்திருக்காங்கன்னா மயில், புலி, மரம், கட்டடம் இது எல்லாத்தையுமே பச்சை குத்திருக்காங்க. அப்போ பண்டைய காலத்துல பச்சை குத்துறது அப்படிங்கிறது ஒரு அலங்காரமா மட்டும் பார்க்காம ஒரு குறியீடாவும் ஒரு குல அடையாளமாவும் அவங்கள நோயில இருந்து காப்பாத்துற ஒரு கவசமாவும் பார்த்திருக்காங்க.